இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மாவிக்காவோட டேஸ் கேன்சல் சார்ஜ் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பேசிக்கு. இந்த பேசிக் வந்து கற்றுக்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து மாவிக்காவோட காம்போ பண்ண முடியும். நான் இன்னும் வந்து டேஸ் கேன்சல் பண்ணி காமிச்சிட்றேன். இந்த மாதிரி வந்து டேஷ் கேன்சல் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த காம்போ சார்ஜை கற்றுக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து டேஷ் கேன்சல் பண்ண முடியும். அதுவும் பார்த்துக்கங்க, மாவிக்காவோட வண்டியை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உண்மையான டேஷ் கேன்சல் பண்ணாவே வந்து அது வந்து ஒரே தவளை தான் வண்டி நிற்கும், அந்தாட்ட போகாது. அந்த ஃபினிஷருக்கு மட்டும்தான் வந்து அந்தாட்ட போகும் வண்டி. இங்கே பாருங்க, ஃபினிஷருக்கு மட்டும்தான் அந்தாட்ட போகும். அனலாக் போட்டு தான் வந்து மாவிக்கா வண்டி கண்ட்ரோல் பண்ணணும்னு இதனால வந்து மொபைல் பிளேயரெல்லாம் நினச்சிக்கிறீங்க. ஆனால் மொபைல் வந்து அப்படி இல்லை, அனலாகெல்லாம் வந்து போடவே தேவையில்லை. வண்டி வந்து ஒரே தவளை தான் நிற்கும். அந்த ஃபினிஷருக்கு மட்டும்தான், இது மாதிரி ஃபினிஷருக்கு மட்டும்தான் அந்தாட்ட போகும். இப்போ வந்து காம்போ சார்ஜ் வந்து எப்படி பண்ணணும் பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த காம்போ சார்ஜ் தான் வந்து பேசிக்கே. இந்த பேசிக்கை கற்றுக்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து டேஷ் கேன்சலே வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து காம்போ சார்ஜ் பண்ணணும், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நார்மல் சார்ஜுக்கும் இந்த மாதிரி வந்து நார்மல் சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து மெல்ட் காம்போ வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து காம்போ சார்ஜ் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து தொடர்ந்து அடிக்க முடியும். நீங்கள் போயிட்டு மெல்ட் காம்போ வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும். டேஷ் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபினிஷர் போட்டுட்டு அப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி வந்து காம்போ சார்ஜ் பண்ணின்னுக்குவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எகிரி அடிச்சுன்னு போவாங்க, ஓகேங்களா? அது வந்து காம்போ சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் வந்து எகிரி அடிக்க முடியும். இந்த காம்போ சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டேஷ் கேன்சலை வந்து பண்ண முடியும். இதுதான் வந்து பேசிக்கே. ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் பட்டனுக்கு இது பாருங்கள், ஃபயர் பட்டனு. இந்த ஃபயர் பட்டனை ஃபஸ்ட்டு, இது வந்து ரன் பட்டன் வந்து செகண்டு. இந்த ஃபயர் பட்டனை ஃபஸ்ட்டு, இந்த ரன் பட்டனை செகண்டு. இதுதான் கணக்கு, ஓகேங்களா? இதை பண்ணால் மட்டும்தான் காம்போ வரும். முன்ன இந்த காம்போ சார்ஜ் ஓகேங்களா? இதை கற்றுக்கணுன்னா ஒன்று விட்டு ஒன்று, ஆனால் ஒரே மாதிரி தான் அமுத்தணும். அப்போ தான் வந்து இந்த காம்போ சார்ஜ் வரும். நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த காம்போ சார்ஜே வந்து பண்ணலாம். கையை எடுத்தால் மட்டும்தான் வந்து இது மாதிரி வரும். கையை எடுத்தால் மட்டும்தான் அது மாதிரி வந்து ஃபினிஷர் போடும், ஓகேங்களா? நீங்கள் வந்து காம்போ சார்ஜ் பண்ணணும்னா சார்ஜ் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபயர் பட்டனு, அடுத்தது வந்து இது ரன் பட்டனு. ஒன்று விட்டு ஒன்று, ஆனால் ஒரே மாதிரி தான் வந்து. இதுதான் வந்து பேசிக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது எப்படி பண்ணுறோம். இதோட